காய்ஸ் இப்போ வந்து குரோஷியாவிலேருந்து இட்டாலி வந்து நான் மூவ் ஆகிட்டேன். ஏன் அப்படின்னா இங்கே சேலரி கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிறனால, ஸோ அங்கே எனக்கு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கனால மூவ் ஆகிட்டேன். இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா ஸ்லோவேனியாவில் இருக்கேன். ஸ்லோவேனியாவில் வந்து நாளைக்கு நைட்டு தான் எனக்கு வந்து ட்ரெயின். ஸோ அதனால் இப்போ ஸ்லோவேனியாவில் வந்து ஒரு ஃப்ரெண்டோட வீட்டில் தங்கிட்டு இருக்கேன். அதுக்கு பக்கம் வந்து ஒரு ட்ரக்கிங் ஏரியா இருந்தது. ட்ரக்கிங்னா ஒரு மலை சைடு. ஆனால் இங்கே லீகலாக வந்து உள்ளே வரணுன்னா அதுக்கு தனியாக பர்மிஷன் வாங்கணும். ஸோ அந்த பர்மிஷன் வாங்கியாச்சு. 2 டேஸ் வாங்கியிருக்கேன். அது 1 டேஸ் வந்து இப்போ சுற்றி பார்த்துட்டேன். சரி, இது நம்ம சேனலில் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இது ஃபஸ்ட் நாள் எடுக்கிற வீடியோ. 2வது நாள் வந்து நானே தனியாக கேமரா எடுத்துகிட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ட்ரக்கிங் மாதிரி பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இது எந்த அளவுக்கு நல்லா வருதுன்னு தெரியல, பார்ப்போம். நான் முடிஞ்ச வரைக்கும் யூரோப்பில் வந்து ஸ்லோவேனியாவில் எந்த காடு சென்ட்ரல் சிட்டியில் நடுவில் ஒரு சின்ன காடு மாதிரி இருக்குது. ஸோ அந்த காடு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வீடு. ஸோ ஸ்லோவேனியாவில் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இருப்போம். நேற்று வந்து பார்த்தேன் இல்லையா, அதனால் வந்து ட்ரக்கிங் எடுப்போம், ட்ரக்கிங் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே மூச்சு வாங்குறதுன்னு தெரியும். ரொம்ப கீழே இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் பக்கம் நடந்து வந்துட்டேன். ஸோ அதுதான் மலை. இன்னும் போக போக இன்னும் இருக்குது. அப்படியே காட்டுறாங்க. டேஞ்சரஸாக இருக்குமா இல்லை நார்மலாக நம்ம ஊர் மாதிரி இருக்குமான்னு பார்ப்போம். தென் இது வரைக்கும் தான் ரோடு இருக்கும், அப்புறம் போக போக ரோடு இருக்காது. ஸோ அதனால் நம்ம உள்ள அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே கைஸ், இன்னும் உள்ளே போகிறதுக்கு இன்னும் ஒரு 1/2 hour மோர் தென் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். உள்ளே போயிட்டு பார்ப்போம். கைஸ், ஸ்லோவேனியாக்குள்ளே ஒரு அடர்ந்த காடு. இது இன்னும் மேலே ஏற இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹைட்டாக ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ஹைட்டாக இருக்கிற பகுதி கூப்பிட்டு போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ தனியாக ட்ரெக்கிங் பண்ணுறதுலே ஒரு தனி கிக் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சொச்சோ இங்கே கம்பெனிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ட்ரி ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, ஒரு வழியாக மலையை கிராஸ் பண்ணி வந்து முடிச்சிட்டேன். அப்படியே மலைக்கு அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டு. ஸோ ஒரு 1 hour இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட வேண்டியது தான். அங்கே பாருங்கள், ரோடு தெரியுதா? என்ஹெச் மாதிரி ஒரு ரோடு, சின்ன ரோடு. காய்ஸ், ஒரு வழியாக வந்து பேக் சைடில் தெரியும்னு நினைக்கிறேன். பில்டிங்ஸை பார்த்துட்டேன். ஒரு வழியாக கீழே டவுனில் இறங்கி போயிட்டுருக்கேன். அவ்வளோதான், வீட்டுக்கு போயிடுவோம். ஆக்சுவலாக குரோஷியாவிலேருந்து இங்கே ஸ்லோவேனியா வரும்போது காரில் வந்துட்டு இருக்கும்போது என்னோடய இன்னொரு அனதர் ஃபோன், பிஸ்னஸ் ஃபோன் தொலைச்சிட்டேன் கைஸ். எல்லாமே பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் தான் இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 4 days 5 days வந்து திரும்பி ஆன்லைன் வருவேன். கண்டிப்பாக வந்துடும் எப்படியாவது. ஸோ அது வரைக்கும் ஆஃப்லைனில் இருக்குன்னு சொல்லிவிட்டு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். ஃபோன் பண்ணால் போயிட்ட போது புதுசாக வாங்கிக்கலாம். எல்லாமே பேக்கப் எடுத்து வச்சுருக்கேன். உடனே வந்து 1 weekல சால்வ் பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஓகே கைஸ், காட்டில் எங்கே போயிட்டு எங்கே போகிறோன்னே தெரிய மாட்டேங்குது. எப்பயும் போல் வந்து ஃபுல்லாக வந்து
ஸ்னோ வந்துட்டுருக்கும், அப்படி இல்லைன்னா பயங்கரம் -3 -4 இருக்கும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா பளிச்சு வெயில் அடிக்குது, நல்லா இருக்குது. ஆனால் வழி தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேன் ஒரு 1 ஹவராக. எனக்கு தெரிஞ்சு சூரியன் உதிக்கிற பக்கமே போயிட்டுருக்கேன் நான் பாட்டுக்கு. ஸோ ஏதோ ஒரு பக்கம் கீழே போயிட்டோம் அப்படின்னா டாக்ஸி புக் பண்ணி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நல்லா தான் போயிட்டுருக்கேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களாம் கேட்பீங்க, ஏன் குரோஷியா விட்டுட்டு இப்போது நீங்கள் இட்டாலி போகிறீங்க அப்படின்னு. ஏன்னா இட்டாலி வந்து என்னோடய ட்ரீம் கண்ட்ரி. ஸோ அதுக்கு நான் 5 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு இப்போ தான் அதோட ட்ரீம்ஸ் கம் ட்ரூன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இப்போ தான் சக்ஸஸ் ஆக போகுது. அப்புறம் இன்னொன்று, சேலரியே வந்து பார்த்திங்கன்னா குரோஷியாவில் ஒன்றுமே கிடையாதுங்க. குரோஷியாவில் சர்வே பண்ணுறதுன்றது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். ஆனால் சர்வே பண்ணலாம், கொஞ்சம் கஷ்டம். ஒன்றுமே தெரியாதவங்களாம் கொஞ்சம் கஷ்டம். ட்ரக்கிங் வந்து நான் சும்மா காட்டுக்குள்ளே போகிறத மட்டும் எடுத்து வீடியோவில் அங்கங்கே எடிட்டிங்கில் போட்டு வைக்கிறேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் காடு இருக்குது. வெளிநாட்டுக்குன்னு யாராவது வந்துட்டீங்க அப்படின்னா, யூரோப் சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்ரெஷனு, 26-30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டிப்ரெஷனு, ஸ்ட்ரெஸ்ஸு, அப்புறம் வலி கிளி எல்லாம் ஏகப்பட்டதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே 5 நாள் தானே லீவு, இந்த மாதிரி இடத்துக்கு வாங்க, ஏகப்பட்ட இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் கொஞ்சமாவது மன நிம்மதியாவது இருக்கும். அடுத்த வீடியோ எங்கே அப்படின்னா இட்டாலியில் ரோமில் ஃபஸ்ட்டு மிலனில் போயிட்டு ஒரு 3 நாள் ஸ்டே பண்ணுவேன். நமக்கு ரோமில் தான் ஒர்க்கு. நான் ரோமில் போயிட்டு இந்த உலக அதிசயம் இல்லை அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன், அதை காட்ட போகிறேன் அடுத்தது. ஸோ என்னோடய முகத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டீங்கன்னு தெரியல. அந்த 780 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு அத்தனை பேருக்குமே ரொம்ப 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 நன்றி. நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன காரணத்துக்காண்டினா என்னோடய மன நிம்மதிக்காண்டி தான் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ இது யாருக்கெல்லாம் பயன்படும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஓகே கைஸ், பாய்.